வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே. கண்டிக்கின்றோம் 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 தமிழக முதல்வரை கண்டிக்கின்றோம், தமிழக முதல்வரை கண்டிக்கின்றோம். ஊழல் குறித்து கேள்வி எழுப்பிய ஊழல் குறித்து கேள்வி எழுப்பிய மருத்துவர் ஐயாவை அவமதித்த மருத்துவர் ஐயாவை அவமதித்த தமிழக முதல்வரை கண்டிக்கின்றோம். தமிழக முதல்வரை கண்டிக்கின்றோம். நியாயமா 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 கேள்வி எழுப்பிய மருத்துவர் ஐயாவை கேள்வி எழுப்பிய மருத்துவர் ஐயாவை அவமதிப்பது நியாயமா? அவமதிப்பது நியாயமா? குற்றமா 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 குற்றமா? ஊழல் குறித்து கேள்வி எழுப்புவது ஊழல் குறித்து கேள்வி எழுப்புவது குற்றமா குற்றமா? குற்றமா குற்றமா? தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல். தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல். மானம் போகுது மானம் போகுது மானம் போகுது மானம் போகுது. அமெரிக்காவில் தமிழக அரசின் அமெரிக்காவில் தமிழக அரசு மானம் போகுது மானம் போகுது மானம் போகுது மானம் போகுது. அமெரிக்காவின் ஊழல் பட்டியலில் அமெரிக்காவின் ஊழல் பட்டியலில் தமிழக அரசின் மின்துறை நிறுவனத்தின் தமிழக அரசின் மின்துறை நிறுவனத்தின் அமெரிக்காவின் ஊழல் பட்டியலில் அமெரிக்காவின் ஊழல் பட்டியலில் தமிழக அரசின் மின்துறை நிறுவனத்தின் பெயர் தமிழக அரசின் மின்துறை நிறுவனத்தில் இடம்பெற்றிருப்பதை கேட்பது இடம்பெற்றிருப்பதை கேட்பது குற்றமா குற்றமா? குற்றமா குற்றமா? விடமாட்டோம் 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 விடமாட்டோம். ஊழல் செய்த அதிகாரிகளை ஊழல் செய்த அதிகாரிகளை ஊழல் செய்த அரசியல்வாதிகளை ஊழல் செய்த அரசியல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்காமல் விடமாட்டோம். தண்டிக்காமல் விடமாட்டோம். நியாயமா நியாயமா? நியாயமா நியாயமா? தமிழக முதல்வரே நியாயமா? தமிழக முதல்வரே நியாயமா? ஊழல் குறித்து கேள்வி எழுப்பிய ஊழல் குறித்து கேள்வி எழுப்பிய தமிழக முதல்வரே மருத்துவர் ஐயாவை தமிழக அவமதித்த முதல்வர் மருத்துவர் ஐயா தமிழக முதல்வரே நியாயமா? தமிழக முதல்வரே நியாயமா? கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். தமிழக முதல்வரை கண்டிக்கின்றோம். தமிழக முதல்வரை கண்டிக்கின்றோம். அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம். அடக்குமுறைக்கு அடங்க மாட்டோம். அடக்குமுறைக்கு அடங்க மாட்டோம். மிரட்டாதே மிரட்டாதே விடாதே விடாதே. கேள்வி எழுப்பும் சாமானிய மக்களை கேள்வி எழுப்பும் சாமானிய மக்களை காவல்துறையை கொண்டு அடக்காதே. காவல்துறையை கொண்டு அடக்காதே. மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். தமிழக முதல்வரே மன்னிப்பு கேள். தமிழக முதல்வரை மன்னிப்பு கேள். ஊழல் பட்டியலில் தமிழக அரசின் ஊழல் பட்டியல் தமிழக அரசு ஊழல் பட்டியலில் தமிழக அரசின் ஊழல் பட்டியல் தமிழக அரசு மின்துறை நிறுவனத்தின் பெயர் இடம்பெற்ற மின்துறை நிறுவனத்தின் பெயரிடம் பெற்ற எப்படி வந்தது எப்படி வந்தது எப்படி வந்தது எப்படி வந்தது? பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல். தமிழக முதல்வரே பதில் சொல். தமிழக முதல்வரை பதில் சொல். அஞ்சு நடுக்கும் தமிழக முதல்வரே அங்கே நடக்கும் தமிழக முதல்வரை பதில் சொல் பதில் சொல். பதில் சொல் பதில் சொல். விடமாட்டோம் 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 விடமாட்டோம். ஊழல் செய்யும் தமிழக அரசை ஊழல் செய்யும் தமிழக அரசை அம்பலப்படுத்தாமல் விடமாட்டோம். அம்பலப்படுத்தாமல் விடமாட்டோம். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே சுரண்டாதே சுரண்டாதே சுருண்டாதே சுருண்டாதே. மக்கள் வரிப்பணத்தை சுரண்டாதே. மக்கள் வரிப்பணத்தை சுருண்டாதே. அடிக்கிறாங்க 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 அடிக்கிறாங்க. பகல் கொள்ளை அடிக்கிறாங்க. பகல் கொள்ளை அடிக்கிறாங்க. ஊழலோ 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 ஊழலோ. மின்சாரத்துறையில் ஊழலோ மின்சாரத்துறையில் ஊழலோ. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். தமிழக முதல்வரை கண்டிக்கின்றோம். தமிழக முதல்வரை கண்டிக்கின்றோம். எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு? அரசியலில் கண்ணியம் அரசியலில் கண்ணியம் எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு? பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல். தமிழக முதல்வரே பதில் சொல். தமிழக முதல்வரை பதில் சொல். கேள்வி எழுப்புகிறோம் கேள்வி எழுப்புகிறோம் கேள்வி எழுப்புகிறோம் கேள்வி எழுப்புகிறோம். ஊழல் குறித்து கேள்வி எழுப்புகிறோம். ஊழல் குறித்து கேள்வி எழுப்புகிறோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அம்பலப்படுத்துவோம் 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 அம்பலப்படுத்துவோம். தமிழக அரசின் ஊழலை தமிழக அரசின் ஊழலை மக்களிடம் அம்பலப்படுத்துவோம். மக்களிடம் அம்பலப்படுத்துவோம்.
அமெரிக்காவினுடைய அரசு அமெரிக்கா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஊழல் பட்டியலில் தமிழக அரசுடைய மின்துறை நிறுவனத்தினுடைய பெயர் இடம்பெற்றுள்ளது. பத்திரிகை நிறுவனங்களும் செய்தி நிறுவனங்களும் அதானியும் தமிழக முதலமைச்சரும் ரகசியமாக சென்னையில் சந்தித்தார்கள் என்ற செய்தி வெளிவந்ததை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழக முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு தமிழக முதலமைச்சர் ஆணவமாக அதற்கு பதில் சொல்லாமல் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, மருத்துவர் ஐயாவிற்கு வேறு வேலை இல்லை என்று சமூக நீதிக்காக போராடி 50 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டிற்காக பல்வேறு தியாகங்களை செய்து போராடி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களை பொது வெளியில் அவமதித்திருக்கிறார். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். ஒரு அரசினுடைய செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்புவதற்கு எந்த குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் அரசினுடைய செயல்பாடுகள், அரசினுடைய ஊழல் தொடர்பாக கேள்வி எழுப்புவது என்பது ஜனநாயக உரிமை. அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்ட கேள்விக்கு தமிழக முதலமைச்சர் ஆணவத்தோடு அதற்கு பதிலளித்திருப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அரசியலை கடந்து அனைத்து தரப்பு மக்களும் தமிழக முதலமைச்சர் இப்படி பொறுப்பற்றத்தனமாக பதிலளித்திருப்பது என்பது வேதனை அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடுகள் குறித்தும் தமிழக மின்துறையினுடைய ஊழல் குறித்தும் மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்காக இந்த அடையாள போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினர் இந்த போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் அன்போடு உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்வது, இது ஒரு அரசியலுக்காக நடத்தக்கூடிய போராட்டம் அல்ல. இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல. மாறாக தமிழகத்தினுடைய அரசினுடைய நிறுவனத்தினுடைய பெயர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இது குறித்து கேள்வி எழுப்பக்கூடிய தார்மீக உரிமை அனைத்து குடிமக்களுக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். அதானியும் தமிழக முதலமைச்சரும் சென்னையில் ரகசியமாக சந்தித்தார்கள் என்று ஒரு பிரபலமான யுஎன்ஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து சில செய்தித்தாட்கள் அந்த செய்தியை வெளியிட்டார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்க அந்த குற்றப்பத்திரிகையில் அதனுடைய குற்றப்பத்திரிகையினுடைய பேரா 21, 37 மற்றும் 50 ஆகியவற்றில் தமிழக அரசினுடைய நிறுவனத்தினுடைய பெயர் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக 10-20 பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், the country of India were comprised numerous states and regions including Chhattisgarh, Tamil Nadu, Odisha, Jammu and Kashmir and Andhra Pradesh. 21வது பேராவில் Chhattisgarh State Power Distribution Limited, Tamil Nadu Generation of Distribution Corporation Limited, Tanjit Co Limited were electricity distribution companies in India that were state-owned and state-controlled armed functions that the state government in India right into their own. The state distribution companies were instrumental of the Indian government and their office and employee were என்று சொல்லிவிட்டு பேரா 37 to corruptive officer authorize promise to pay and to pay bribe and to for the benefit of government officials in India. இதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய அடிப்படையான காரணம். To cause
Indian state electricity distribution companies to enter into a contract with SECI, Solar Energy Corporation India என்ற நிறுவனத்துடன் இந்த தமிழக அரசு ஜம்மு காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஊழல் செய்வதற்காக என்ற அடிப்படையில் அந்த செய்திகள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பேரா 20 the following promise of bribe to Indian government officials in or about and between July 2021 and February 2022, electricity distribution companies for the state and region of Orissa, Jammu Kashmir, Tamil Nadu, Chhattisgarh and Andhra Pradesh entered into an agreement with the Solar Electric Corporation of India, SECI, under Manufacturing Linking Project. இதுதான் இந்த போராட்டம் நடத்துவதற்கான காரணம். இது குறித்து தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இங்கே பத்திரிகை நண்பர்கள், காவல்துறையினர், நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு தரப்பை சார்ந்த பெரியோர்களிடம், தமிழகத்தை சார்ந்த பொதுமக்களிடம் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது, உச்சநீதிமன்றத்தினுடைய குற்ற அறிக்கையில் தமிழக அரசினுடைய மின்துறையினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இதன் பின்னணியில் இருந்தது யார்? இதற்கு கையூட்டாக எப்படி இந்த பெயர் உச்சநீதிமன்றத்தில், அதாவது அமெரிக்காவில் இந்த பெயர் இடம்பெற்றது என்கின்ற பொழுது இது குறித்து கவலைப்பட வேண்டியது, இது குறித்து விசாரணை நடத்த வேண்டியது, இது குறித்து விளக்கம் கேட்க வேண்டியது தமிழக அரசும் தமிழ்நாடு மின்துறை நிறுவனமும் செய்திருக்க வேண்டும். ஆனால் வாய்வொத்தி மௌனம் சாதித்து அங்கே வெளியிலே இதை பற்றி பேசாமல் அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த ஊழலை அம்பலப்படுத்துவதுதான் எதிர்க்கட்சியினுடைய வேலை, எங்களுடைய கடமை. இந்த கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களே, தமிழக அரசே, தமிழக முதல்வருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்தை சார்ந்த தலைவர்களே, உங்களை பார்த்து நாங்கள் கேட்டுக்கொள்வது, 10 ஆண்டுகள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அப்பொழுது இருந்த அரசை பார்த்து என்ன நடவடிக்கை செய்தார், எப்படி கேள்வி எழுப்பினார், எப்படி மக்களிடத்தில் அவர் உரையாற்றினார் என்ற அடிப்படையில் தான் இந்த செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு தமிழக முதல்வர் பதில் சொல்ல வேண்டும். இன்னொன்று செய்தியையும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த ஊழல் தொடர்பாக, தமிழக மின்துறை நிறுவனத்தினுடைய ஊழல் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு வழக்கறிஞர் ML ரவி, தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர், உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வழக்கில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அட்டார்னி ஆபீஸ் அட் தி ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் நியூயார்க் had quoted Deputy Assistant Attorney General Nizam Miller to have said that indictment against the Mr. Adani, his nephew Sagar Adani and 6 others alleges schemes to pay over 250 million in bribe to Indian government officials to lie in the investors and bank to raise the billion of dollars and obstruct justice. இவன்ற வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசினுடைய அந்த ஊழல் முகத்தை மக்களிடம் வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதை இன்றைக்கு நாங்கள் தமிழகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம், இங்கே உயர்நீதிமன்றத்தில் இந்த மாபெரும் ஊழல் உலகமே தமிழக அரசை பார்த்து கேலி செய்யக்கூடிய அளவிற்கு, அவமதிக்கப்படக்கூடிய அளவிற்கு தமிழக அரசினுடைய பெயர் அமெரிக்கா குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இது குறித்து உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு பொதுநல வழக்கையும் தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்து மீண்டும் சொல்லுகிறோம். தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக, ஒரு பொறுப்பான அரசியல் தலைவராக, அரசியலில் எந்த பதவியும் வேண்டாம்,
MP வேண்டாம், MLA வேண்டாம், அமைச்சர் பதவி வேண்டாம் என்று தியாகம் செய்து இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய தமிழக முதலமைச்சருடைய கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது பல்வேறு ஆலோசனைகளை சொல்லி கலைஞர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கியவர் தான் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆனால் அவரை அவமதிக்கக்கூடிய வகையில் தமிழக முதல்வர் பேசியது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாட்டாளி சொந்தங்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் அனைத்து தரப்பு மக்களையும் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தமிழக முதலமைச்சர் இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும், இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதனால் அவர் எந்த விதத்திலும் குறைந்து போக மாட்டார். பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுக்கின்ற போது வயது மூப்பின் காரணமாக அல்லது அவசரத்தின் காரணமாக தலைவர்கள் இதுபோன்று தவறான செய்திகளை அல்லது சொல்லக்கூடாத தகவல்களை சொல்வது என்பது சகஜம். ஆனால் அதை உணர்ந்து அதை புரிந்து கொண்டு அதற்கு வருத்தம் தெரிவிப்பதும் அதற்கு மன்னிப்பு கேட்பதும் தான் மனித மாண்பு. இது ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் யார் வேண்டுமானாலும் கேள்வி எழுப்ப முடியும். தமிழக முதல்வர் என்பவர் ஒரு சாதாரண சாமானியர் குடிமக்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். அப்படிப்பட்ட தமிழக முதலமைச்சர் ஏன் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று ஆணவத்தோடு பேசியிருக்கிறார். இதை நாங்கள் மீண்டும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போராட்டம் முதல் கட்ட போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நாங்கள் அடுத்த நிலைக்கு சட்ட போராட்டமாக கொண்டு செல்ல இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு சமூக நீதி பேரவையின் சார்பில் தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக வழக்கறிஞர் பெருமக்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் அனைத்து பொதுமக்களும் இந்த பிரச்சனையுடைய அடிப்படையான காரணத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை எங்களுடைய அறப்போராட்டத்திற்கு ஜனநாயக போராட்டத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி பேரவையுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை காவல்துறை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.